ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8/11/2025 ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 8ஆம் தேதி வந்து எங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா எங்களோட வெட்டிங் டே. ஸோ இந்த வருஷம் நாங்கள் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ற வ்ளாக் தான் வந்துட்டு இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு ஸ்வீட் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கேசரி பாத் தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். கேசரி ஃபஸ்ட்டு வந்துட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா பக்திகரமாக வந்துட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் விஜயா மால் தான் வந்துட்டு போயிருந்தோம். அங்கே போகும்போது டைம் பார்த்திங்கன்னா 1:30 கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டாக வந்துட்டு லன்ச் டைமுக்கு தான் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் போயாச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நான் வந்து ஃபுல்லாக வந்து வெஜ் தான் சாப்பிடுவேன். ஜூனியர் குப்பனால் வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ஃபஸ்ட்டு உள்ளே போய் அங்கே கேட்டதே மஷ்ரூம் பிரியாணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்து நான்வெஜ் மீல் சாப்பிட்டாங்க. நான் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி அப்புறம் கோபி 65 வந்து சாப்பிட்டேன். சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டு வெளியே வந்தோடனையும் பாப்பா வந்து அப்பா ஹார்ஸ் ரைட் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் யாருமே இல்லை, ஆனால் அவள் மட்டும் வந்துட்டு ஒரு ரைடு போயிட்டு வந்தா. தனியாக போகிறாளே அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா பின்னாடியே நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தார். நான் அப்படியே வந்து எந்த கடைக்குள்ளே போகலாம் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனால் வந்து முன்னாடியே சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க, இன்றைக்கி நோ பர்ச்சேசிங், ஒன்லி வந்து சுற்றி பார்க்குறோமா வந்தோமான்னு இருக்கணும் அப்படின்ட்டு. ஹார்ஸ் ரைடு முடித்தோடனையும் வந்து ட்ரெயின் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஒரு ட்ரெயின் ரைடும் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப நாளாக ஒரு ஹேர் கோம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாவில் தான் வந்து போய் பார்த்தோம். அங்கே வந்து எனக்கு ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் பியூட்டி அண்ட் டியூட்ரி போனோம். இருக்குமான்னு தெரியல, பட் இருந்துச்சு, ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஹேர் கோம் வந்து வாங்கிட்டு ஒரு 4 o'clock போல் அப்படியே கிளம்பியாச்சு மாலில் இருந்து. அடுத்து வந்து என்னோடய ஃபேவரட்டான பிளேஸ்க்கு தான் வந்துட்டு போகிறோம். போகிற வழியில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து வாங்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட்டான ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். எங்கே போனோம் அப்படின்னா வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த கோயிலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து எனக்கு மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. அதே மாதிரி தான் நேற்று நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஒரு 45 minutes நல்லா வந்து உட்காந்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பி போனோம். கோயிலேருந்து கிளம்புறதுக்கு வந்து 6:45 கிட்ட ஆயிடுச்சு. முன்னாடியே நைட்டுக்கு டின்னர் வந்து புக் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கே அப்படின்னா வந்து டி நகரில் வந்து பாட்டி வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து 7 course ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இதோட டிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னா ஒரு 3 star 5 star ரெஸ்டாரண்ட் போனோம்னா பஃபெட்டில் போய் நமக்கு தேவையான டிஷ்ஷஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நிறையா வந்து வேஸ்ட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஆனால் நமக்கு தேவைங்கிறத வந்து எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபுட்டு வந்து எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. நாங்கள் இதுவரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேயே வந்துட்டு த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து 5 course மீலும் இருக்குது, 7 course மீல் இருக்குது. நாங்கள் வந்து 5 course மீல் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1500 கிட்ட வந்துச்சு. 7 course மீல்னால் 2000 சம்திங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டின்னர் எங்கள் லைஃப்பில் வந்துட்டு சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்படி தாங்க எங்களோட ஆனிவர்சரி டே வந்து போச்சு. எங்களோட வெட்டிங் டேக்கு எங்களை வந்து பிளஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா.